வணக்கம், நான் உங்கள் தாரா. இது மை டியர் டீமன் அத்தியாயம் 18. தாத்தா, தியாவை கடத்த 10 லட்சமா? அவ ஒரு சாதாரண பொண்ணு, அவளுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா சம்திங் ராங் என்றான் தீரன். ஆமா தீரா, எனக்கும் அப்படித்தான் தோணுது என்று தாத்தாவும் சொல்ல, தீரன் அந்த கேங் லீடரின் சட்டையை பிடித்து தூக்கியவன், சரி சொல்லு, நீ யாரு, எதுக்காக தியாவை கடத்த சொன்னாங்க என்று கேட்க, சார், என் பேரு டேவிட், என்கிட்ட கடத்த சொல்லி அட்வான்ஸா 1 லட்சம் கொடுத்தாங்க சார், அதான் என்றான். சரி, எந்த பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு சின்ன பொண்ணு தியா, அவளுக்கு எதுக்காக இவ்வளவு பணம் கொடுக்குறான் உனக்கு என்று தீரன் கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், என்கிட்ட ஃபோட்டோ கொடுத்து தூக்க சொன்னாங்க, அவ்வளவுதான் என்றான் டேவிட். தீரன் அவனது பதிலில் திருப்தி அடையவில்லை. ஏய், உண்மை சொல்லு என்று தீரன் கோபத்துடன் கேட்க, அவன் மெதுவாக தன் தலையை உயர்த்தி, சார், எனக்கு எதுவும் தெரியாது என்றான். தீரன் கையில் இருந்த துப்பாக்கியின் பின் முனையை திருப்பி அவன் அருகில் இருந்த ஒருவனை நோக்கி கொண்டு செல்ல, அடுத்த நொடி ஒரு கடுமையான சத்தம் கேட்டது. துப்பாக்கியின் முனை அவனது நெற்றியை பதம் பார்க்க அவன் அப்படியே மயங்கி விழுந்தான். அதை பார்த்து பதறியவன், சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் என்றவன் பதற்றமாக பேச ஆரம்பித்தான். இந்த பொண்ணை ஏலத்தில் எடுத்திருக்காங்க சார், ஆனால் டெலிவரி பண்ணலையாம், அதனால எங்கள்கிட்ட இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்தாங்க என்றதும் தீரன் மெதுவாக தலையாட்டியபடி, அதான் மொத்த கேங்கு மாட்டிக்கிட்டானுங்களடா என்றான். இவனுங்க மாட்டிக்கிட்டாங்க சார், ஆனால் ஏலத்தில் எடுத்தவன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன்னு சொல்கிற ஒரு சைக்கோ. அவன் எதையாவது ஆசைப்பட்டுட்டா அதை அடையாம விடமாட்டான். இந்த பொண்ணை ஏலத்தில் எடுத்திருக்கான், கண்டிப்பா இனிமே இந்த பொண்ணை அவன் தூக்காம விடமாட்டான் சார் என்றவன் குரலில் ஒருவித பயம் தெரிந்தது. ஓ என்ற தீரன் தனக்குள்ளேயே ஏதோ யோசித்து கொண்டிருந்தான். சார், உண்மையாவே அவன் ரொம்ப மோசமானவன் சார், பேசாம இந்த பொண்ணை நீங்க கொடுத்துருங்க, வேற எதுனா பொண்ணு கேளுங்க சார், நான் வேணா என்று டேவிட் சொல்ல வர, தீரன் கோபத்துடன் டேவிட்டின் மூக்கில் பலமாக ஒரு குத்து விடவும் அவனது நாசியும் உடைந்து ரத்தம் வழிந்தது. ஏய், எல்லா பொண்ணுங்களும் தியாவாயிடுவாங்களா? தியாவை தொடணும்னா அவன் முதல்ல என்ன தொடணும் என்று கர்ஜித்தான் தீரன். தியா தீரனுக்கு எவ்வளவு முக்கியம் என்று டேவிட்டுக்கு புரிந்துவிட்டது. சரி சார், நீங்களே வச்சுக்கோங்க, எங்களை விட்டுருங்க, நாங்கள் இங்கிருந்து போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் சொல்கிறேன் சார், அவன் எப்படியும் வேற கேங்கை வச்சு ட்ரை பண்ணுவான், பார்த்துக்கோங்க என்று சொல்லிய டேவிட், டே லெஃப்ட் வாடா என்று அவனது ஆட்களை அழைத்து கொண்டு டேவிட் அங்கிருந்து செல்ல எத்தனிக்க, தீரன் காட்ஸை பார்க்கவும் அவர்கள் டேவிட்டின் ஆட்களை போக விடாமல் தடுத்து நிறுத்தினர். சரவணனை தீரன் பார்க்கவும் அவன் அருகில் வந்த சரவணனிடம் தீரன் ஏதோ சொல்ல, ஓகே பாஸ் என்றதும் தீரன் தாத்தாவிடம் சென்று தனது திட்டத்தை விளக்கினான். அனைத்தையும் கேட்டுக்கொண்ட தாத்தா, சரி தீரா, பார்த்து ஜாக்கிரதை என்றவர் அவன் தோளில் தட்டி கொடுத்து விட்டு அங்கிருந்து செல்ல, தீரன் தியாவை தேடி சென்றான். டேவிட்டிடம் வந்த சரவணன், எங்க போறீங்க என்று கேட்டான். சார், நாங்க எங்க வேலை பார்க்க போறோம் என்றதும், அவங்கெல்லாம் போகட்டும், டேவிட் நீ மட்டும் எங்க கூட தான் இருக்க போற என்று சரவணன் சொல்ல, சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க என்று டேவிட் குழம்பினான். அருகில் இருந்தவன், ஓகே சார், நீங்களாச்சு இங்க பாஸ் ஆச்சு, நாங்க கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு மற்ற ரவுடிகளுடன் லெஃப்ட்டும் அங்கிருந்து கிளம்பினான். உடனே டேவிட், லெஃப்ட், என்னை மட்டும் தனியா விட்டு போற பத்தியா என்று கேட்க, பாஸ், சாவுக்கெல்லாம் யாரும் கூட வரமாட்டாங்க பாஸ், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் என்று சொல்லிவிட்டு தனது ஆட்களுடன் லெஃப்ட்டும் வெளியே சென்று கொண்டிருந்தான். டேவிட் ஏதோ யோசித்தவன் சரவணனிடம், சார், எனக்கு லெஃப்ட் ரைட்டு எல்லாமே லெஃப்ட் தான் சார், அவளாம என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது என்று சொல்லவும், அவ்வளவுதானே என்ற சரவணன், டே அந்த லெஃப்ட்டுக்கு ஒரு கேட்டை போடுங்கடா என்று சொல்ல, காட்ஸ் லெஃப்டையும் பிடித்து விட்டனர். டேவிட்டை திருப்பி பார்த்த லெஃப்டிடம், வாடா லெஃப்ட், எதுவா இருந்தாலும் நாம ஒன்னாவே இருக்கலாம் என்று சொல்லவும், என்னண்ணா இப்படி என்னையும் கோத்து விட்ட என்று கேட்டவன் சோகத்தோடு அவன் அருகில் வந்தான். இனி நீங்க ஹவுஸ் அரெஸ்ட் தான், வாங்க என்று சரவணன் சொல்லவும், சார், என்ன சார் சொல்றீங்க என்று புரியாமல் கேட்டான் டேவிட். டேவிட்டு, தியாவை இப்போ நீ தூக்கலன்னா வேற யாராவது வச்சு தூக்கிடுவாங்கன்னு சொன்னல, அப்ப நீ எங்க கூட இருந்தா திரும்ப இந்த மாதிரி ஸ்கெட்ச் போறது உனக்கு நல்லாவே தெரியும்ல, அதனாலதான் பாஸ் உன்னை எங்க கூடவே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு என்று சரவணன் விளக்கினான். டேவிட்னா எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா என்று லெஃப்ட் புலம்ப டேவிட் அவனை முறைத்தான். ஐயோ, என்ன சார் இப்படி சொல்றீங்க, எங்களை விட்டுருங்க சார், நாங்க போய் எங்க பொழப்ப பாக்குறோம் என்று டேவிட் சொல்லவும் சரவணன் சிரித்து கொண்டே, ஆமா, இவர் பெரிய ஐஏஎஸ் உத்தியோகம் பார்க்குறாரு, எவனாச்சும் கடத்துறதும் கொள்ளையடிக்கிறதும் தானடா அவங்க வேலை, வாங்கடா என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு
கெஸ்ட் ஹவுஸ் பக்கம் சென்றான் சரவணன். தீரனுக்காக காத்து கொண்டிருந்தாள் தியா. அவன் வந்ததும் அவனிடம் ஓடி வந்தவள், தீரா, இனி நான் உன் கூட தானே இருப்பேன் என்று கேட்க, ஆமாம் என்று தலையாட்டினான் தீரன். ஹே, ஜாலி ஜாலி என்று அவள் ஆட்டம் போடவும் தீரன் அவளை பிடித்து கொள்ள அவளோ ஆடிக்கொண்டே இருந்தாள். அவளை பார்த்து சிரித்தவன், ஏய், இப்ப மட்டும் சந்தோஷப்படுற நீ, அப்புறம் ஏன் 2 நாளா என்கிட்ட பேசாம இருந்த என்று தீரன் கேட்க, தியா சட்டென்று ஆடுவதை நிறுத்தி, யாரு, நானா பேசல? நீ தானே என்கிட்ட வராத, என்கிட்ட பேசாத, என்கிட்ட நெருங்காதன்னு என்னென்னமோலாம் சொன்ன என்று கோபமாக சொல்ல, தீரன் சட்டென அவளை பிடித்து சுவற்றில் சாய்த்தான். அவளை மேலும் நெருங்கியவன், நான் போன் சொன்னா போயிடுவியா என்று கேட்க, தியா அவனது விழிகளையே பார்த்து கொண்டிருந்தாள். சொல்லு, போன் சொன்னா என்னை விட்டு போயிடுவியா என்று அழுத்தமாக தீரன் கேட்கவும், வேற என்ன பண்றது, போன்னு சொன்னா போய் தானே ஆகணும் என்றாள் தியா. தீரன் அவளை பார்த்து முறைத்தவன் சற்று கோபமாக, ஏய், நானே உன்னை போன் சொன்னாலும் நீ என்னை விட்டு போகக்கூடாது, கடெட் என்று கடுமையாக சொல்ல, தியா பயத்தில் மாட்டேன் என்றாள். தீரன் அவளை பார்த்து புன்னகைத்தவாறு, ஏய், என் கூட இருக்கலான்னு சொன்னதும் நீ ஏன் இவ்வளோ ஹாப்பியான, உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா என்ன என்று தீரன் கேட்க, சட்டென, ஆமா தீரா, உன் கூட இருக்கதான் ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள் தியா. சரி, உண்மையை சொல்லு, நாளைக்கே உன்னோட உண்மையான அம்மா அப்பா வந்தா நீ என்னை விட்டு அவங்க கூட போயிடுவதானே என்று தீரன் கேட்க, தியா சற்றும் யோசிக்காமல் தன் தலையை ஆட்டியபடி, நீ சொல்றதும் சரிதான்ல, வேற என்ன பண்ண முடியும், என் அம்மா அப்பா கூப்பிட்டா போகணும் தானே என்று சோகமாக கேட்டாள். அந்த இடத்தில் தீரனை இம்ப்ரெஸ் செய்ய தியா நினைத்திருந்தால், இல்ல தீரா, நான் உன் கூட தான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவளோ மனதில் தோன்றுவதை சொல்லிவிட்டாள். தீரனுக்கு அவளது தூய்மையான உள்ளமும் கள்ளம் கபடமற்ற அவளது தன்மையும் குழந்தை போன்று பொய் சொல்ல தெரியாத குணமும் அவனை அவள் புறம் ஈர்த்தது. தீரன் தியாவின் விழியை ஆழமாக பார்த்தவன், சரி, நான் வேணும்னா ஒரு ஐடியா பண்றேன். இனி உன் அம்மா அப்பா உன்னை தேடி வந்தாங்கன்னா அவங்களையும் நம்ம கூடவே தங்க வச்சுக்கலாம், ஓகேவா என்றவன் குரலில் ஒரு அன்பான உறுதி இருந்தது. தீரன் சொன்னதை கேட்ட தியாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. தீரனை நம்ப முடியாமல் பார்த்தவள், நீ நிஜமாதான் சொல்றியா தீரா என்று கேட்க, தீரன் சிரித்து கொண்டே, ஆமா, நிஜம்தான் என்றதும் தியா, ஹே, ஜாலி ஜாலி என்று மீண்டும் ஆட்டம் போட்டாள். அப்பொழுது அவள் கை தீரனின் மூக்கில் அடித்து விடவே, அவுச் என்று சொல்லி தீரன் தன் மூக்கை பிடித்து கொண்டான். அச்சோ, தீரா, அடிச்சிட்டேனா என்றவள் அவனது மூக்கை பிடித்து இழுக்க, என்ன பண்ற நீ என்று தீரன் கேட்டான். உனக்கு அடிபட்டுருச்சுல்ல, அதான் மூக்கு என்னாச்சுன்னு பாக்குறேன் என்று அவள் அவன் மூக்கை பிடித்து கொண்டே சொல்ல, சட்டென தீரன் அவளை இறுக்கமாக அணைத்து கொள்ளவும் தியா அவனை பார்த்து சிரித்து கொண்டே இருந்தாள். ஆமா, எதுக்கு நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்ன என்று தீரன் கேட்க, தெரியல என்றாள் தியா. சரி, என்னை பார்க்கும்போது உனக்கு ஏதாவது தோணுதா என்று தீரன் கேட்க, சற்று நேரம் யோசித்த தியா, அப்படி ஒன்றும் தோணலையே என்றாள். நிஜமாவே எதுவும் தோணல என்று அவள் கண்ணை பார்த்து தீரன் கேட்க, இல்லை என்று சொல்லி இருபுறமும் தன் தலையை ஆட்டினாள். சரி, உன்னை நான் இப்போ இவ்வளோ இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கல்ல, அப்ப கூட உனக்கு எதுவும் தோணலையா என்று தீரன் கேட்க, என்று யோசித்தவள், இப்போ நிறைய தோணுது என்றாள். என்ன தோணுது என்று அவளது பதிலை ஆவலுடன் எதிர்பார்த்தான் தீரன். எனக்கு எனக்கு என்றவள், உன்னை நல்ல கில்லனும் போல தோணுது என்று சொல்லி அவனை நறுக்கென்று தியா கில்ல, வழியில் ஆ என்று கத்தியவன் அவளது இடையிலிருந்து கையை எடுத்ததும் அவள் எலியை போல் அவனது கைக்குள் நுழைந்து அங்கிருந்து ஓடினாள். ஒரு வழியாக தீரன் தியாவின் மேல் இருக்கும் காதலை உணர்ந்து கொண்டான். ஆனால் அவளோ இன்னும் உணரவில்லை என்று புரிந்து கொண்ட தீரன் அவளுக்குள் காதல் வரும் வரை காத்திருக்கலாம் என்று முடிவு செய்தவன் அவளின் விளையாட்டுக்களை ரசித்தான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம். டாடா.